Hi guys, good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Good morning. குட்டி குட் மார்னிங்டா. எங்க நம்ம போறோம்? அழகா இருக்கீங்க நீ. அழகா இருக்கீங்க. குட்டி கிளம்புவாடா. ஆஃபீஸ் ஆகி எடுத்துக்கோடா குட்டி. எடுத்துக்கிறேனா? கச்சேரி ஆஃபீஸ் ஆகி எடுத்துக்கோடா குட்டி. கைஸ் இன்னைக்கு ஒரு ஷூட் இருக்கு. ஸோ அதனால தான் வந்துட்டு லைட்ஸ்லாம் எடுக்க போயிட்டு இருக்கோம். யார் ஷூட் எடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் முகேஷ் டிஎம் எடுக்கிறாங்களா. அவன் வந்துட்டு இருக்கிறான் கிளம்பி. நாங்கள் அதுக்குள்ளேயும் போயிட்டு லைட்ஸ் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு நம்மளோட சில பல ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து ஆஃபீஸில் இருக்குது. ஸோ அதையும் போய் எடுத்துட்டு ஆஃபீஸையும் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஆனால் என்ன மேட்ரு பார்த்தீங்கன்னா சென்னையில் திடீர்னு மழை. என்னன்னு தெரியலடா, திடீர்னா சென்னையில் மழை வருது. ஆனால் நல்லா இருக்குது ஒரு மாதிரி. பட் என்ன ஹீட்டை தான் கிளப்பி விட்டுருது. இப்போ நல்லா இருக்கா, இன்னும் ஒரு ½ hour 1 hour வந்து அப்படியே ஹீட் அப்படியே கத்தன்னு ஏறிடும். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன், எல்லோரும் மறக்காமல் தண்ணி குடிங்க, ஹைட்ரேட்டடாக இருங்க கைஸ். ஓகே ஓகே. பலத்த டிராஃபிக் போல. அதான் யோசிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது மாட்டி போங்கன்னு இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. டேய் ஐயோ கைஸ், நாங்கள் 3 Monkeyன்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து லைட்ஸு, கேமரா, லென்சஸ், எனிதிங் ரிலேட்டட் டு ஃபோட்டோகிராஃபி எல்லாமே வந்து இங்கே ரெண்டல் பேசிஸில் கொடுப்பாங்க. ஹவர் கணக்கில். அவருக்கு வந்து 24 hours 12 hours அந்த மாதிரி கணக்கில் கொடுப்பாங்க. ஸோ இதுவே நமக்குலாம் ஃபர்ஸ்ட் தெரியாது. ஸ்டார்டிங்கில் நம்மளும் கண்டென்ட் கிரியேஷன் யூடியூப்லாம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நமக்கு இதெல்லாம் ஒன்று இருக்குன்னே தெரியாது. போக போக நம்ம அந்த விஷயத்தில் வந்து எவ்வளோக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு தெரியாது. ஏதோ இந்த மாதிரிலாம் இடம் இருக்குது, இந்த இடத்துல வந்து இதெல்லாம் இருக்கும், இந்த கேமராஸ் இருக்கும், அதை நம்ம ரெண்ட் பேசிஸில் வாங்கிக்கலாம். இந்த ஃபோட்டோகிராஃபிஸ் பண்ணுறவங்க, மேரேஜ் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறவங்க எல்லாமே, ஆல் ஃபார்மட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி பண்ற எல்லாருமே வந்து இங்க தான் நிறைய ரெண்டல் பேசிஸ்ல வந்து எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நீங்க ஒரு விஷயத்துல ஏதாவது ஸ்டார்ட் பண்ணீங்க, அதை ஒன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே நமக்கு அதுல தெரிஞ்சிடும் என்னென்ன இருக்கு என்னென்ன இல்லைன்னு. குட்டி வரான் ஏமிரா ப்ரூஃபா? ஆமா கைஸ், ப்ரூஃப் கொடுக்கணும். டேய் லைன்ஸ் பத்திரமா வச்சிருப்பீங்களா? ஒரிஜினல்ரா. ஓகே. அவங்ககிட்ட இருந்து எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிட்டு போறோம்ல, ஸோ அதுக்கு ஒரு ப்ரூஃப் மாதிரி நம்மளோட ஒரிஜினல் ப்ரூஃப் ஒன்று கொடுக்கணும் இங்க. ஸோ அதுக்கு தான் லைசன்ஸ் இல்லை ஆதார் கார்டு எதுனா ஒரிஜினல் கொடுக்கணும். என்கிட்ட இப்போதைக்கு லைசன்ஸ் தான் இருந்தது, அதான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஆமாம், இப்போ போலீஸ் விசாரிச்சாங்கன்னா என்ன பண்றது? கைஸ் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஒன்ஸ் ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரிய வந்துடும் நமக்கு அதில் என்னெல்லாம் பண்ணணும், எந்த இடத்துக்கு போனால் நமக்கு என்ன கிடைக்கும், அதில் இன்னும் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரிங் கைஸ், ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரிங். ஆக்சுவலாக இப்போ குட்டி வந்துடும், நானும் போகணும். ஏன்னா நிறையா சாமான் இருக்குது. நான் இப்போ உள்ளே போய்ட்டு ஒரு 8 பார்த்துட்டு வந்துடுறேன். இதுதான் அந்த 3 Monkey ஸ்டூடியோஸ். பட் என்ன பண்ணேன், 3 Monkeys நான் மட்டும் தனியாக வந்தேன். எங்கேன்னு தெரியல, பக்கத்து ஃப்ளாட்டில் போயிட்டு ஒரு டோரை தட்டுறேன். பார்த்தா ஒரு அக்கா வந்து தரேன். என்ன பார்த்தா இங்கே 3 Monkeys சார் பக்கத்து ஸ்டூடியோப்பா. அப்போ தான் எனக்கு தெரிஞ்ச நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் மாற்றி வந்து கதவை தட்டி விட்டாங்க. கைஸ் பார்க்க தான் வந்து வெயிட்லெஸ்ஸாக தெரியும், ஆனால் செம்ம வெயிட்டாக இருக்கும். ஓகே டன். எனக்கு நைட்டு கனவுல நான் கார் ஓட்டுற மாதிரி கனவு வந்ததுன்னா, ஓட்டுறா தயவு செஞ்சு ஓட்டுறா காரு. நானும் எத்தனை நாளாக சொல்லிட்டேன் கார் ஓட்டுறான்னு. எங்கடா ஓட்டுறேன்? நான் செம்மையா ஓட்டுனேன். நான் அப்பவும் பக்கத்துல நீங்க இருந்தீங்க, பின்னாடி அம்மா உட்காந்துருந்தாங்க. எங்கேயோ போயிட்டு வந்துட்டு இருக்கோம், நான் தான் கார் ஓட்டுறேன். போரூர்ல இருந்து ஒரு ரைட் எடுக்கிறோம். ரைட் எடுக்கும்போது டக்குன்னு எனக்கு டிரைவிங் மறந்துடுச்சு. பிரேக் எது, ஆக்சிலேட்டர். கார் ஓட்டிட்டு இருக்கும்போது ஆமா, ஓட்டிட்டு இருக்கும்போது பிரேக் எது, ஆக்சிலேட்டர் எதுனே தெரியல. டக்குன்னு விட்டேன், இப்படி கவுந்து இப்படி படுத்துட்டேன். எப்படி கார் கவர்லான நீ படுத்துட்டியா? நான் படுத்துட்டேன், எது அப்படின்ட்டு தெரியாம படுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் இறங்கி எங்கேயோ ஓடுறேன், நீங்க கார் ஓட்டிட்டு என் பின்னாடியே வரீங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மா எழுந்துட்டாங்க. அப்பயும் இறங்கி ஏன்டா ஓடுற? ஆக்சுவலாக இவனுக்கு கார்லாம் ஓட்ட தெரியும் சரிங்களா, ஆனால் அவனுக்கு வந்து இந்த ப்ராக்டிஸ் இல்லை. நானும் சரி ரொம்ப நாளாக கார் ஓட்ட ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ, கற்றுக்கோடா, ஏதாச்சும் ஒரு இடத்துல யூஸ் ஆகும். இப்போ ஓகே, மேக்ஸிமம் எப்போவுமே நான் தான் கார் ஓட்டுவேன், எனக்கு கார் ஓட்ட பிடிக்கும். பட் ஸ்டில் எப்பயாச்சும் ஒரு டைம் வந்து கற்றுக்கோ, தெரிஞ்சுக்கோன்னு சொன்னால் இன்னும் கற்றுட்டு இருக்கான். கற்றுப்பான் சீக்கிரமே. எவ்வளோ நாளில்? சீக்கிரமா கத்துக்கிறேன். எவ்வளோ நாளில்? பாருங்க, பார்க்க தான் போகிறேன். எவ்வளோ நாளில் தான்? கொஞ்ச நாள்ல கத்துக்கிறேன். இந்த சரோ ப்ரோவும் சொல்லிட்டே இருக்காரு, கார் ஓட்ட சொல்லித்தரேன், வா 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 அப்படின்ட்டு. அவரே வர மாட்டாரு. அதுதான் நான் எடுத்துட்டு வரேன், கத்துக்கோ அப்படின்னு. சரி ஓகே ப்ரோ, கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்கேன். உங்க எல்லாரையும் கூப்பிட்டு போறேன் கைஸ். வா ஒட்டாம பாருங்க. சென்னையோட வடபள்ளி ஃபோரம் மால் நிலைமை தான். கொஞ்ச நாள் முன்னாடி செம டிராஃபிக் இருந்தது. அதனால இவங்க தப்புன்ட்டு இந்த மெட்ரோ போட்டாங்க. ஸோ கொஞ்சம் இப்போ டிராஃபிக்லாம் கிளியர் ஆயிடுச்சு. பட் எப்படா இந்த சென்னையை வந்துட்டு ஒரு பழைய ஃபார்மில் பார்ப்போன்ற மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா ரொம்ப வருஷமாக அந்த மெட்ரோ ஒர்க் போயிட்டுருக்கா. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் மேலே போயிட்டுருக்கா. இந்த இடம் முடிஞ்சாலும் இன்னொரு இடத்துல அந்த ஒர்க் வந்துட்டா. ஸோ ஒரு வழியாக ஃபைனலாக எப்போ தான் முடியும்னு இருக்குது. இதே நம்மளாம் வயசாகிறது வரைக்கும் போயிட்டு தான் இருக்கும். அப்புறமா நம்ம பேரை பற்றிங்களாம் வந்து இல்லை நம்ம டிராஃபிக்கில் தான் வாழவே போகிறோமா, அவ்வளோதான். நம்ம பிள்ளைங்க தான் வந்து அனுபவிக்க போகிறாங்க. நாளை பின்னா எங்கள் பிள்ளைங்க இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்காக நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் பாருங்க. மாசா செம
இந்த கார் இருக்குல்ல வாங்கிடுறா நீ, செம்மையா இருக்கும். ஏய் என்னடா ஸ்மார்ட்டா இருக்கீங்க. எங்க மூஞ்சில விட்டுட்டு இங்க பாருங்களா. என்னது அது, பூனை கீறிடுச்சா? ஸ்டைலா செமையா இருக்கீங்க. கண்ணுல பாருங்க, ஸ்வாகா இருக்கீங்க நிஜமா. கைஸ் முகேஷ் ஸ்மார்ட் ஆயிட்டா. முகேஷ் வீட்ல இருந்து முகேஷ்க்கு பொண்ணு பாக்குறாங்க. யாரா வந்து அப்ளிகேஷன் போகணும்னா போட்டுருங்க. www.mukesh-wife-needed.com. இந்த கார் தரமாட்டானுங்களா? ஆனா உனக்கு இது பார்ட்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். அன்னைக்கு உங்ககிட்ட கேமரா கொடுக்க வந்தேன்ல, அன்னைக்கு நீ ஃப்ரீயா இருந்தா சரி இந்த டீ கடைக்கு போலாம், டீ கடை நம்ம டீ கடைக்கு போயிட்டு விளாக் எடுக்கலாம்லாம் யோசிச்சேன். ஆனா பேச விளாக்ல டீ கடையை பத்தி, பட் ஆனா போலாம் டீ கடைக்கு போய் பேசலாம்னு நினைச்சேன். நீ பிஸியா கிளம்பிட்டு இருந்தியா? சரி ஓகே அப்படின்னு சொல்லி. டீ கடையா? எந்த டீ கடை? பேசாத ஒரு டாபிக். அதேதான் சொன்னேன். பேசாத டாபிக் இல்ல, நாங்க வந்து பிரைம் மினிஸ்டர் ஆற வரைக்கும் பேசி வச்சுக்கிறோம் அப்படின்னு. பாட்டு பத்தோ பத்தி பத்தோ பத்தி எந்த பாட்டு அது? மக்களுக்கு தெரியாத பாட்டு. கைஸ் இதான் அந்த டீ கடை. நான் உங்களுக்கு அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தேன் விளாக்ல, அந்த டீ கடை இதுதான். ப்ரமோஷன் இல்ல. காஃபி நல்லா இருக்கும். கைஸ் அந்த பிடிஎஸ் எழுதியிருக்கா, மிட் நைட் மசாலா மேல, அதுதான் நான் ஃபர்ஸ்ட் படிச்ச டான்ஸ் கிளாஸ். நானும் அங்கே தான் படித்தேன். என்னென்னலாம் சரி ஓகே. அவரு யாருன்னு தெரியும்ல. தூக்க முடியாது. ரொம்ப சீரியஸாக ஷூட் போயிட்டு இருக்கு. பார்த்தீங்களா நம்ம வீடியோ என்னைக்காச்சும் அமைதியாக இருந்திருக்கலாம். தீப்ஸ் என்ன தீப்ஸ் ஷூட் போகிற? வெட்டிங் சீன்ஸ். இங்கே வந்து பிச்சுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் நடக்க போகுது. சிரி சிரி ஹாப்பி இஷாக்கு பிச்சு பிச்சு ஸ்டார்ட். பிச்சு பிச்சு ஆங்கிரி ஆங்கிரி பிச்சு ஆங்கிரி. பிரேம் மாதிரி சிரிக்குது. எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறான் பிரேமன், அவங்களுக்கு எப்பயாச்சும் விளாக்ல காட்டுறான் அவனை. பிச்சோ உனக்கு தெரியுமா தெரியாதா? இன்னைக்கு டே 13 உனக்கு தெரியுமா தெரியாதா? ஆ தெரியுமா தெரியாதா? நாலேருந்து விளாக் வராது. ஓகேவா? நாலேருந்து விளாக் வரலன்னா ஓகேவா? ஓகே அவள் தான் ஓகே சொல்லியிருக்கா. ஓகேவா? உனக்கு எதாவது தெரியுமா புரியுமா? என்னது இதெல்லாம் புரியாதுல்ல எல்லாத்துக்கும். நான் என்ன சொல்றது நாங்க. ஆனால் இந்த 30 day vlog சேலஞ்ச் வந்து ஒரு 10-15 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக 10 வருஷத்துலேயே அவங்களாம் இன்னும் விவரமாக ஆரம்பிச்சிருவாங்க. பார்க்கும்போது அவனுக்குலாம் புரியும்ல. அவர் ஏன்னா மாங்காய் சாப்பிட்டு இருக்காரு. அவர் 10 அதனால தான் மாங்காய் சாப்பிட்றோம். போதும் 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 மாங்காய் சாப்பிட்டது போதும். சொல்லு வாய் வருதான்னு பாருங்களா நோ சொல்றதுக்கு. வரவா ஏய் எங்க போறேன் எங்க போறேன் பிச்சோ எனக்கே வாய் குசுதுடா. எடுத்துட்டு போறியா வீட்டுக்கு எடுத்து போறியா இது எடுத்துட்டு போறியா கூடு கூடு நோ கொடுங்க சொல்லு கொடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இது என்ன இது எல்லாரையும் இப்படியே சொல்லி மைக்க வச்சிருக்கு. இது வேணுமா இது வேணுமா இதானம்மா குட் கேர்ள் கொஞ்சோட தான் கேட்கலாம். குட் கேர்ள் இட்ஸ் குட் கேர்ள். பாய் சொல்லு பிச்சு பாய் சொல்லு. பாய் சாப்பிட போகலாம். பாய் பாய் சொல்லு. அம்மா கூட வா திருப்பி. நோலாம் இல்ல பாய் சொல்லு. அம்மா கூட வா. பிச்சு பாய். பிச்சு பாய். வீட்டுக்கு போடி பட்டு அம்மா அப்பா வெயிட் பண்ணுவாங்கல. பாய் சொல்லு. பாய் பாய் பாய். பாய் பிச்சு. பாய் சோக சோக. பாய். மூஞ்சி தொங்கிச்சு. பாய் பாய். அம்மா வருவாங்க. அம்மா கூட வா. அம்மா கூட வா.
விட்டு வந்துடுறேன். சரி பாய். கையை தூக்கிக்கிட்டே போகுது. எப்படி தீப்ஸ்க்கு வந்துட்டு யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் யூடியூப் சேனல். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். கண்டிப்பாக வேறு லெவலில் வரும். மனசு சொல்லுங்க, கண்டிப்பாக வேறு லெவலில் வரும். நான் கொஞ்சம் உண்ட மயக்கத்தில் இருக்கேன். ஆல் தி பெஸ்ட். இப்போ உண்ட மயக்கத்தில் இருக்கக்கூடாது. கமான் ஜோஷ். ட்ரை சர்ச்சிங் டு கெட் ஸ்டார்டட். ஸோ என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு தீப்ஸோட மெயில் ஐடி போயிட்டு கிரியேட் அ சேனல் கொடுக்க போகிறோம். நம்ம சாமி வேண்டி வச்சுக்கலாம். ஓம் சாய்ராம், ராம் ராம் ஸ்ரீராம், இயேசுவே, அல்லாவே, எல்லாரும். ரெடி 3 2 நீ கொடுக்குறியா? கிரியேட் சேனல் நீ கொடுக்க. கூட நீ கூட. கிளிக் பண்ணு. Your channel has been created. Check back in few minutes. Congratulations. Thank you. Congratulations Sunny. Guys, மறக்காம உடனே போய் subscribe பண்ணுங்க. ஓகே. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ உங்களுக்காகவே நான் பண்றேன். ஓகே. Thanks a lot for subscriber. Congratulations as your admirer, fan எல்லாமே. Okay? All the way best. Subscribe. Yeah. I got my first subscriber. Second இப்ப குட்டி பண்ணுவான். Good second subscriber. Okay. ஏய். மின்னுது. அவ்வளவுதான். நீங்களும் ஆல்ல போடுங்க பட்டனை. வாழ்த்துக்கள். Congratulations. Thank you. குட்டி என் சேனலுக்கும் குட்டி தான் எடிட்டர். Okay. எப்பயுமே. ஹாய். வரேன். அங்கிள் ஆண்டி தீப்ஸ்க்கு வந்து இன்னைக்கு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இன்னைக்கோட சர்ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட். அதான் இந்த நெக்ஸ்ட் அடுத்த ஃபர்தர் பிளான்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த மேட்டர்லாம். எங்க அம்மா அப்பாவுக்கு வர நாங்க ஒரு குட் நியூஸ்னு சொல்லி பாவம். பரவாயில்ல, இதுவும் குட் நியூஸ் தான். Good. All the best, Deepu. All the best. Deepu YouTuber. தீபிகா வெங்கடாச்சலம்னு சொல்லிட்டு சேனல் நேமு. அது இன்னைக்கு தான் வந்து அப்படியே கையோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆண்டி உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. Subscribe. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் வியூ பாருங்க. ஃபர்ஸ்ட் இதான் வியூ. இதுதான் ஃபர்ஸ்ட் வியூ. ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபர்ஸ்ட் வியூ நீங்க ஆண்டி. அப்போ செமையா வரும். Don't worry. All the filters possible. I danced my heart out and I saw how so many other girls saw me as a girl next door. தப்பு பண்ணா ஆமா நான் தப்பு தான் பண்ணேன்னு சொல்றதுல தப்பு இல்லைன்னு தோணுச்சு. நான் எல்லாருக்கும் நல்லவளா இல்லாம இருக்கலாம், ஆனா நான் தெரிஞ்சே யாருக்கும் கெட்டது பண்ணது இல்லைன்னு தோணுச்சு. So I came back. மஸ்ட் இன்ஸ்டால 2 மில்லியன் வியூஸ் வந்துச்சு. Wow. Thank you. 2 மில்லியன் வியூஸ், 1500 கமெண்ட்ஸ். அப்பா. நிறைய பேர் வந்து மணிக்காக தான் இப்போ கண்டென்ட்ஸ் பண்ணுறாங்க. பட் நீங்கள் வந்து அது இன்ஃப்ளூயன்சராக எதுக்காக கரெக்டான வேலை ப்ராப்பராக மூவ் பண்ணணுமோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து 2.1 மில்லியன் இருந்துச்சு. அப்படியே வியூஸ் மட்டும் 2. இன்ஸ்டால யூடியூப்ல இப்போதான் நீங்கள் பார்க்குறது தான் ஃபர்ஸ்ட் வியூ. Congratulations and all the best. Thank you. Thank you. Thank you. அங்கிள் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல? உங்க போன் எங்க? Mango milkshake. ஃபேமஸ் mango milkshake. அங்கிள் ஃபேமஸ் மேங்கோ மில்க்ஷேக். Papaya தாத்தாவா? பப்பாளி தாத்தா. அவங்க தான் கடாமே மாமா பப்பாளி தாத்தா milkshake. Thank you. Well, thank you so much. Thank you. Welcome. Thank you. ஒயிட் ஸ்க்ரீன் போட்டுக்கீங்களா? ஸ்பூன் வேணாம் உங்களுக்கு? வெரி குட் ஸ்பாட் சொல்லு. வேற ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அமேசிங். சூப்பர். சுகர் கொஞ்சம் கம்மியாவே இருக்கு, ஆனா நல்லா இருக்கு. அதான் நீங்க சாப்பிடுங்க ராஜா. ஆண்டி செம்மையா இருக்கா? எப்படி போடுறாங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது அங்கிள். முன்னாடி தெரிஞ்சு கற்றுக்கணும். அல்டி சத்தியமாக சமாளிட்டி. அங்கிள் ரெசிபி மட்டும் கொஞ்சம் கொடுங்க அங்கிள். என்ன ரெசிபி இருக்கு? நானும் ஒவ்வொரு வாட்டியும் பார்க்கணும்னு நினைக்கிறேன், மறந்துடுறேன். சூப்பராக இருக்கு அங்கிள். மாமா வேற லெவல். தேங்க்யூ. பெல் இந்த KFC மாதிரி ஒரு பெல் மணி இப்போ அரௌண்ட் 11:45 கிட்டே ஆகுது. லைஃப் ஆஃப் அ கண்டென்ட் கிரியேட்டர் பார்த்துக்கோங்க. தான் 3 பேக்ஸு, 2 ஸ்டாண்டு, குட்டிக்கு ஒரு 3 லைட்டு, அது பத்தாது 2 குப்பை பேக்கெட் ஆளுக்கு ஒன்று. இதுதான் என்ன மேட்டர்னா, நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா காலையில் ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம வந்து போயிட்டு லைட்ஸ்லாம் ரிட்டர்ன் கொடுக்கணுன்ட்டு. ஸோ இதுதான் டைம் ஆகிடுச்சு, இல்லை எக்ஸ்ட்ரா 30,000. அதான் போயிட்டு லைட்ஸ்லாம் ரிட்டர்ன் பண்ணுறதுலாம் அப்படின்ட்டு.
நைட்டு 11:45. கைஸ் நாங்கள் இது வந்து பண்ணுறதுக்கு சகிச்சுக்கிட்டு அப்படின்லாம் இல்லை, இதில் வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குன்றதை வந்து உங்ககிட்ட சொல்கிறோம், அவ்வளோதான். ஓகே, நிறைய பேர் யோசிச்சுப்பாங்க இல்லையா, இவங்க பார்க்குற வேலைலாம் ஈஸிப்பா ஜாலிப்பா அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. சில பேர் தே ஹாவ் டீம், அவங்க டோட்டலாக வந்து டீம் வச்சுருப்பாங்க, லைட்ஸுக்கு 4 வச்சுருப்பாங்க, கேமராக்கு 4 வச்சுருப்பாங்க, எடிட்டிங்கு தனி டீம் வச்சுருப்பாங்க. இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த கிரியேட்டர். நம்ம கூட வச்சுக்கலாம், நம்மளும் சில வீடியோஸ்க்கு சில கண்டென்ட்ஸ்க்குலாம் வந்து தனித்தனியாக எல்லாத்துக்குமே நம்மளே தான் ஒரு டீம் வச்சு தான் பண்ணுவோம். பட் ஒரு முக்கால்வாசி வீடியோ நம்ம இந்த மாதிரி தான் பண்ணுவோம். அப்போ தான் வந்துட்டு அது நமக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம், ப்ளஸ் நமக்கு அப்போ தான் கட்டுப்படி ஆகும், இல்லைன்னா வேலைக்கு ஆகும். அண்ட் கைஸ் இப்போ தான் வந்து நானும் குட்டியும் பேசிகிட்டு இருந்தோம். தீப்ஸோட யூடியூப் சேனல் இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காமல் உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே இருக்க வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னு வந்து சொல்லுங்கள். ஓகே ஓகே கைஸ், லைட்ஸ் கொடுத்துனதாச்சு. அரௌண்ட் ஆச்சு பில்லு 2,800 கிட்ட ஆயிடுச்சு. பெட்ரோலு அதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே கரெக்டாக வந்துடும். நீ நாளோட கடைசி வேலை முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து முக்கியமான வேலை வந்து இன்றைக்கி தான் டே 30யோட vlog அப்லோட் பண்ணியிருந்தோம். அண்ட் வந்துட்டு தீப்ஸோட சேனல் லான்ச் இன்றைக்கி தான் ஆயிருக்கு. ஸோ எஸ், அந்த நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, அவர் சேனல் லான்ச்லாம் வீடியோஸ்லாம் போடலையா ப்ரோ, என்னென்ன பண்ண போகிறீங்க. ஸோ இட்ஸ் சிம்பிள், இப்போதைக்கு ஓப்பன் பண்ணியிருக்கோம். அவளோட ரெகுலர் கண்டென்ட்ஸ் அதில் போட்டுகிட்டே இருக்க போகிறோம். பட் எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்ஸ் என்னவா இருக்க போகுதுன்றதை பார்க்குறதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதை ஒரு ஃப்ளோவில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கட்டும். சப்ஸ்கிரைப் மட்டும் மறக்காமல் பண்ணிடுங்க. அண்ட் நாங்களும் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு தூங்குறோம். காலையிலேருந்து மொரட்டு வேலை, இவனுக்கும் நம்ம வேலை டயர்டாக்குன்னா. ஸோ நீ இப்போ வீட்டுக்கு போறியா? குட்டி வீடு எங்கே இருக்குன்னு என்ன சொல்லுங்கள், சொல்லிடுறேன். ஓகே கைஸ், குட் நைட். நாளைக்கு சந்திப்போம். பாய் பாய், குட் நைட்.